ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மே மாத பலன்கள் பார்க்கலாம். இந்த மாதத்தின் கிரகநிலைகள்னு பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாய் பகவான், ரிஷபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சுக்கிர பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இந்த மாதத்தின் சிறப்புகள் என்னென்னு பார்த்தா, மாதத்தின் முதல் நாளே நமக்கு சித்ரா பௌர்ணமி தினம், முழு பௌர்ணமி அன்னைக்கு தொழிலாளர் தினமும் கூட. உலகத்துல இருக்க அத்தனை பேரும் தொழிலாளர்கள் இல்லைன்னா யாருமே கிடையாது. இப்போ அத்தனை தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். சித்திரகுப்தர் வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, சந்திரன் வழிபாடு எல்லாத்துக்கும் பெஸ்டான டே. முருகன் கோயில்கள் எல்லாம் கோலாகல விசேஷம். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு முக்கியமான தினம் மதுரைக்கு முத்திரை பதிக்கும் சித்திரை திருவிழா. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் மதுரைக்காரவங்க சித்திரை திருவிழாவுக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய அந்த ஒரு தினம். 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகிற நாள். 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி தினம். அன்னைக்கு பக்ரீத் பண்டிகை. உலகம் முழுவதும் வாழும் அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுக்கும் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். 30ஆம் தேதி நமக்கு வைகாசி விசாகம். சொல்லவே தேவையில்லை. அறுபடை வீடுகள்ல முருகனுக்கு அபிஷேகம், அலங்காரம், காவடி. அன்னைக்கு முக்கிய விரத நாள். இனி 12 ராசிகளுக்குமான ராசி பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கும்ப ராசி ஒரு கோபுர ராசி. எப்போதுமே அடுத்தவங்களை வாழ வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. 2ஆம் இடம்னா என்ன? குடும்பம், தனம், பண வரவு, புது வரவு, புதிய புதிய திங்கிங், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அப்ப முழுக்க முழுக்க உங்க மைண்ட் ஃபுல்லா பணத்தை நோக்கியும், குடும்பத்தின் மேலையும், உங்களுடைய வருமானத்தின் மேலையும், உங்களுடைய பேச்சினால உங்களுக்கு ஆதாயமும், இப்படி 2ஆம் இடத்தினுடைய அத்தனை குணங்களையும் சனி பகவான் முழுக்க முழுக்க ஆதிக்கம் செலுத்தி உட்கார்ந்துருக்காரு. இப்ப இந்த மாத கிரக நிலைகள்னு பார்க்கும்போது 5ஆம் இடத்துல குரு பகவான், இப்ப அதே 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. யாரெல்லாம் ரொம்ப நாளா குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, குழந்தை கிடைச்சிட்டு இருக்கு. ஒருவேளை கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்ல, குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சீங்கன்னா இந்த டைம்ல அழகான பெண் குழந்தை கிடைக்கும். ஏன்னா குரு பகவானும் அங்க, சுக்கிர பகவானும் அங்க, லக்ஷ்மி ஸ்தானத்துல லக்ஷ்மியே அமர்ந்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா குழந்தை பாக்கியம், அழகான பெண் குழந்தைக்கான பாக்கியம் உண்டு. அது மட்டும் இல்லாம திரிகோண ஸ்தானங்கள் எப்போதுமே இயற்கை சுபர்களுக்கு ஒரு ஏற்ற இடம். அப்ப 5ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கிறது பெஸ்ட். 5ஆம் இடத்துல அமர்ந்த இந்த 2 கிரகங்களும் 11ஆம் இடத்தை பாக்குறாங்க. 11னா லாபம், 11னா கிஃப்ட், இப்படி நிறைய சொல்லலாம். இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு இடம். அப்ப கோல்டு, சில்வர் இந்த 2க்கான கிரகங்களும் சேர்ந்து 5ஆம் இடத்துல அமர்ந்து 11ஆம் இடத்தை பாக்குறனால நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு கிஃப்ட்ஸ் கிடைக்க போகுது இந்த மாதம். அதுல கோல்டோ சில்வரோ கிஃப்ட் கிடைக்கிறதுல பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அல்லது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழந்தைதான் எங்களுக்கு வேணும், குழந்தையே கிஃப்ட்னு நினைச்சா அதை விட வேற பெரிய கிஃப்ட் என்ன இருக்கு? அப்போ குழந்தை கிடைக்கும், கிஃப்ட் கிடைக்கும், உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் நிறைவேறும். 3ஆம் இடத்துல 3 குடையவன் ஆட்சியா இருக்காரு, பலமா இருக்காரு. அப்ப இதனால என்ன ஆகும்? நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தாச்சாலும் பலம், சக்சஸ், தொட்டது துலங்கும். நீங்க எந்த விதத்துல எப்படி எந்த பாத்துல போனாலும் சக்சஸ் உங்களுக்கு தான். ராஜா கைய வச்சா அது ராங்கா போனது இல்ல. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு. உங்களுடைய திங்கிங்கே பிரம்மாண்டமா இருக்கும். ஏன்னா சந்திரன் பிளஸ் ராகு. சந்திரன்னா மனசு, ராகுன்னா பிரம்மாண்டம், போகக்காரகன், தலைன்னு சொல்லக்கூடியவங்க ராசியில இந்த 2 பேரும் அமர்ந்திருக்குது. நெகட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஆனா உங்களோட திங்கிங் பிரம்மாண்டமா இருக்கும். வீரிய ஸ்தானம் செவ்வாய், பிளட்டுக்கான காரகம். அப்போ பிளட் சார்ந்த வியாதிகள் இல்ல வீரிய ஸ்தானம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம்ல அதெல்லாம் கிளியர் ஆயிடும். முயற்சி ஸ்தானம் வலுக்குது, தைரிய ஸ்தானம் வலுக்குது. அந்த செவ்வாய் பகவான் எங்க பாப்பாரு? டைரக்டா உங்களுடைய 9ஆம் இடத்தை பாப்பாரு. ரொம்ப நாளா நீங்க ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம்ல ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கோ, தந்தை வழியில ஆதாயம் கிடைக்கிறதுக்கோ இது ஒரு பெஸ்ட் திங். அல்லது பழைய வீடு இல்ல பழைய லேண்ட் சேல் பண்ணி அதனால நாங்க எங்களோட கடன் அடைக்கணும், இல்ல புதுசா ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும்னா எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்டான டைம். 4ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும். புதன் யாருங்க? 5 குடையவர். அவர் 4ஆம் இடத்துல. சூரியன் உங்களுடைய 7ஆம் அதிபதி, அவர் 4ஆம் இடத்துல. அப்ப 7 குடையவர் 4ஆம் இடத்துல வந்தது, 8 குடையவர் உங்க 4ஆம் இடத்துக்கு வந்தது. குடும்பத்துல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு, திடீர் அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு. ஒரு அரசாங்க அனுகூலம், ஒரு அரசாங்க உத்தியோகம், அரசாங்கத்தினால வருமானம், இல்ல தொழில் பண்றவங்களுக்கு கூட அரசாங்கத்தினால கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து சைன் பண்ணி அதனால லாபம் பாக்குறது. இந்த மாதிரி நிறைய அரசாங்க அனுகூலம் இருக்க ஒரு காலகட்டம். புதனும் சுக்கிரமும் இந்த இடத்துல பரிவர்த்தனை.
அப்ப 4 கூடியவன் 4லயே ஆட்சி, 5 கூடியவன் 5லயே ஆட்சின்னு வரும். அப்ப 4 கூடியவன் 4லயே ஆட்சியா இருக்கும் போது, அதுவும் சுக்கிரன் லக்ஸுரியான ஐட்டம்ஸ், உங்க வீட்டுக்கு தேவையான லக்ஸுரியான திங்ஸ் வாங்குவீங்க. சனி பகவானும் பாக்குறாரு. அப்ப நீங்க தான் பாக்குறீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த லக்ஸரியான ஐட்டம்ஸ் நீங்க வாங்க போறீங்க. ஒரு விதத்துல 10ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான் தான். அப்ப அதே செவ்வாய் பகவான் அதே 10ஆம் இடத்தை பார்க்கும்போது 10ம் வெளுக்குது. சூரியனும் பாக்குறாரு, 7 சூரியனும் பாக்குறாரு. அப்ப கணவன் மனைவியை சேர்ந்து பிசினஸ் பண்ணணும், பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணணும்னா தாராளமா பண்ணலாம். இல்ல 2 டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி 2 விதமான பிசினஸ் பண்ணணும்னா தாராளமா பண்ணலாம். நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ இந்த டைம்ல ஆட் கொடுத்து விளம்பரப்படுத்தி டெவலப் பண்ணீங்கன்னா பக்காவா கிளிக் ஆகும். வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆறதுக்கு கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. 9ஆம் இடத்தை செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பாக்குறாங்க. அப்போ உங்களுடைய தந்தைக்கு நல்லது, தந்தைக்கு அனுகூலம், தந்தைக்கு ஆதாயம், உங்க அப்பாவுக்கு ஒரு பொறுப்பு, அப்பாவுக்கு ஒரு கோயில் திருப்பணி, இல்ல அப்பா விட்டுட்டு போனதை நீங்க ஏற்று செய்யக்கூடிய ஒரு நிலை. நிறைய ட்ரெஸ் எடுத்துக்க போறீங்க. உங்களுடைய பாக்கியாதிபதி 9ஆம் இடத்த அதிபதி சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. அப்போ ஒரு திரிகோணாதிபதிங்கிற ஸ்தானத்துல இன்னொரு திரிகோணத்துக்கு போறது சிறப்பு. சுக்கிரன்ற காரகத்துல அத்தனையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ட்ரெஸ்ஸஸ், சென்ட், பெர்ஃப்யூம், ஜுவல்ஸ், இப்படி நிறைய எல்லாமே சொல்லலாம். அப்போ நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்க போகுது. சுக்கிரன் ஒரு விதத்துல மனைவிக்கான காரக கிரகம். 7 சூரிய பகவான் 4ஆம் இடத்துல, 7ஆம் அதிபதி நம்மளுடைய கணவனோ மனைவியோ சொல்லக்கூடிய 7ஆம் இடத்த அதிபதி குடும்பம்ங்கிற 4வது இடத்துல, 4வது ஸ்தானத்துல. அப்போ உங்க வீட்டுக்கு கணவனோ மனைவியோ வரப்போறாங்க, திருமணம் நடக்க போகுது, திருமணம் நிச்சயிக்கப்பட போகுது, இல்ல வரக்கூடிய கணவன் மனைவியும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லா பாகங்களையும் ஒதுக்கிடலாம். ஏன் ஈவன் ராசி அதிபதி தலைன்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதினு சொல்ற ராசி அதிபதியை கூட ஒதுக்கிடலாம். 3ஆம் இடத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. 3ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முயற்சி, தைரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, இப்படி நிறைய அந்த 3ஆம் இடத்துல ஒளிஞ்சிருக்கு. சிற்றின்பம், நம்மளுடைய கையெழுத்து, நம்மளுடைய சகோதரம், என்ன வேணா சொல்லலாம். ஆயுள் ஸ்தானம், நம்ம ஒருத்தருடைய ஆயுள் நம்ம நல்லா இருக்கணும், எனக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம எவ்வளவு நாள் அதெல்லாம் எடுத்துட்டு போய் நல்லா வாழ போறோம்னு தெரியணும். அப்ப 8ஆம் இடம்ங்கிற ஆயுள் ஸ்தானத்துக்கு உப ஆயுள் ஸ்தானம் 3ஆம் இடம். அப்ப 3ஆம் இடத்துல 3 குடைவன் வலுத்துட்டாரு. உங்களுடைய தைரிய ஸ்தானம் வலுத்துருச்சு. இப்ப தைரிய லட்சுமி வந்தா எல்லா லட்சுமிகளும் ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வருவாங்க. இந்த ஒரு ஸ்தானம் வலுத்தது உங்களுக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்கள் உங்களுக்கு கையில கிடைச்ச மாதிரி. நீங்க என்னென்ன கேக்குறீங்களோ எல்லாமே கிடைக்கும். மலை மேல இருக்க முருகனையோ அல்லது கடல் ஓரத்துல இருக்க முருகனையோ போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா 3ஆம் இடம் வலுத்துருச்சு, 10ஆம் இடமும் வலுத்துருச்சு. 2க்குமே அதிபதியான செவ்வாய் பகவான். முருகனை இறுக்கி பிடிங்க. இந்த மாதம் ஃபுல்லா உங்களுக்கான பொற்காலம். மைனஸ் ஒன்னே ஒண்ணு, நம்மளாலதான் இந்த உலகமே இயங்குது, நம்மளாலதான் மத்தவங்களுக்கு எல்லாமே நடக்குது, நம்ம தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றோம், நம்ம இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன குணத்தை மட்டும் மாத்திக்கிட்டா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கான வெற்றியான மாதமே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா எரோஜி. நன்றி, வணக்கம்.